வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். குறைக்க முடிவு. புத்தாண்டு நெருங்குவதால் அரசு எதிர்ப்பு போராட்டங்களை தணிக்கும் யுக்தி. முறையீட்டு வழக்கில் நீதிமன்றம் முடிவு. ரஷ்யாவின் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் குண்டுவெடிப்பில் பெண் கைது. புட்டின் சார்பு ராணுவ பதிபரின் கொலையால் கிரெம்ளின் சீற்றம். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கடற்படை பயிற்சி ஒன்று இன்று கொழும்பில் பெரும் எடுப்பில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை இடம்பெற்று வரும் இந்த கூட்டு பயிற்சியில் நீர்மூழ்கி கலங்களை தாக்கும் திறன் கொண்ட இந்தியாவின் INS கில்டர் போர் கடற்கலம் மற்றும் INS சாவித்ரி ஆகிய போர்க்கலங்கள் மற்றும் வான்கலன்களும் ஸ்ரீலங்காவின் கடற்கலங்களுக்கு பங்கெடுத்து வருகின்றன. ஸ்ரீலங்காவின் அரசு சேவைக்குள் இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப பொறிமுறையை புகுத்தும் வியூகங்கள் டெல்லியால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஊகங்கள் வந்துள்ள நிலையில் இந்த பயிற்சிகள் இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா மற்றும் இந்திய கடற்படைகளுக்கு இடையிலான கடற்சார் பயிற்சியானது 2 கட்டங்களாக நடத்தப்படுகின்றது. முதற்கட்ட பயிற்சிகள் இன்று முதல் 5ஆம் தேதி வரை கொழும்பு துறைமுக பகுதியிலும், 2ஆம் கட்ட பயிற்சிகள் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை கொழும்புக்கு அப்பாலும் நடைபெறுகின்றன. இந்த பயிற்சிகளின் ஆரம்ப நிகழ்வானது இன்று நடைபெற்றதுடன் இதில் ஸ்ரீலங்கா கடற்படையின் கட்டளை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா, இந்திய துணை உயர்ஸ்தானிகர் வினோத் கே ஜேக்கப் பங்கேற்றனர். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே மற்றும் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் ஆகியோர் இந்திய கடற்படையின் கப்பல்களுக்கு விஜயம் செய்ய உள்ளனர். இரு கடற்படைகளுக்கும் இடையிலான பலதரப்பட்ட கடல்சார் நடவடிக்கைகளில் இயங்குதன்மை, பரஸ்பர புரிந்துணர்வு மற்றும் சிறந்த நடைமுறைகள், செயன்முறைகளை பரிமாறிக்கொள்ளுதல் ஆகியவற்றை மேம்படுத்துவதை இலக்காக கொண்டு சிலினிக்ஸ் 2023 கடற்படை பயிற்சி முன்னெடுக்கப்படுகின்றது. இந்திய கடற்படை சார்பில் INS கில்தான் மற்றும் INS சாவித்ரி ஆகிய கப்பல்களும், ஸ்ரீலங்கா கடற்படை சார்பில் SLNS கஜபாகு மற்றும் SLNS சகாரா ஆகிய கப்பல்களும் இந்த கூட்டு கடற்படை பயிற்சியில் பங்கேற்கின்றன. இதனை தவிர இந்திய கடற்படையின் சேரக் உலங்கு வானூர்தி, டோனியர் கடல் கண்காணிப்பு விமானம் ஆகியவற்றுடன் ஸ்ரீலங்கா விமானப்படையின் டோனியர் மற்றும் பெல் 412 ரக உலங்கு வானூர்திகளும் பயிற்சியில் பங்கேற்கும். இந்த பயிற்சிகளில் 2 நாட்டு கடற்படைகளினதும் சிறப்பு படையினர் கலந்து கொள்கின்றனர். சிலினிக்ஸ் 2022 கடந்த ஆண்டு விசாகப்பட்டினத்தில் மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இலங்கையில் இன்று தொலைத்தொடர்பு தொழிற்சங்கங்களினால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது. ஸ்ரீலங்காவின் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை எதிர்க்கும் வகையில் டெலிகாம் தலைமையகத்துக்கு முன்பாக இன்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினர் மற்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து இந்த பதற்ற நிலை உருவாகியுள்ளது. இலங்கையின் லாபமூட்டும் நிறுவனமான ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தின் பங்குகளை விற்பனை செய்வதற்கு எதிராக 18 தொலைத்தொடர்பு தொழிற்சங்கங்கள் இணைந்து இன்று போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தன. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் திட்டங்களை எதிர்த்து பணிவிலகல் போராட்டத்தை ஆரம்பித்த 18 தொலைத்தொடர்பு தொழிற்சங்கங்கள் அதன் ஒரு பகுதியாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தன. அதிக லாபமூட்டும் நிறுவனங்களை விற்பனை செய்வதன் மூலம் தேசிய பாதுகாப்பை அபாய நிலைக்குட்படுத்த வேண்டாம் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியாக முன்னோக்கி செல்ல முயற்சித்ததை அடுத்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அவர்களை தடுத்திருந்தனர். இதனையடுத்து இருதரப்பினருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் பதற்ற நிலை உருவாகியுள்ளது. அத்துடன் அமைதியாக முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை காவல்துறையினர் கலைக்க முயற்சிப்பதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். கொழும்பு நகர மண்டபத்தில் உள்ள லிப்டன் சுற்றுவட்டத்திற்கு அருகில் பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாடு செய்திருந்த ஆர்ப்பாட்ட பேரணியை கலைக்க ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். இதன் காரணமாக லிப்டன் சுற்றுவட்ட பகுதியில் போக்குவரத்து தடைப்பட்டதால் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்தது. பல்கலைக்கழகங்கள் மீதான அடக்குமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் இன்று லிப்டன் சுற்றுவட்டத்தில் இருந்து எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இந்த மாணவர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவை நோக்கி பேரணியாக செல்வதற்கு முற்பட்டதை அடுத்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அவர்களை கலைப்பதற்கு நீர்த்தாரை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர்.
இதன்போது நூற்றுக்கணக்கான காவல்துறையினரும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்ட பகுதிக்கு வரவழைக்கப்பட்டிருந்தனர். பல்கலைக்கழகங்களுக்குள் மாணவர்களை இலக்கு வைத்து பாரிய ஒடுக்குமுறை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மாணவ தலைவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்படுகின்றது. மாணவ தகுதியை நீக்கி முழுமையாக இல்லாதொழிக்கும் மற்றும் சிறை வைக்கும் மிகவும் வெட்கமற்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் களனி பல்கலைக்கழக மாணவ தலைவர்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளின் கீழ் 90 நாட்களுக்கும் அதிகமாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். களனி பல்கலைக்கழக மாணவர்கள் சங்கம் அவர்களை விடுதலை செய்யுமாறு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். அதேபோன்று களனி பல்கலைக்கழக மாணவர்கள் 9 பேருக்கு எதிராக எந்த ஒரு காரணமுமின்றி பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. களனி பல்கலைக்கழகத்தில் இவ்வாறு இருக்க, ஸ்ரீலங்கா பௌத்த பாலி பல்கலைக்கழகத்தில் பாரிய அடக்குமுறை முன்னெடுக்கப்பட்டு அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட போலியான நாடகத்தை பயன்படுத்தி பல்கலைக்கழகத்தை 2 மாதங்களுக்கு மேல் மூடியுள்ளனர். அதேபோன்று பிக்கு மாணவர்கள் 39 பேரின் மாணவ தகுதி நீக்கப்பட்டுள்ளது. மாணவர் சங்கத்தின் அலுவலகம் மூடப்பட்டு அதனை தடை செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் உள்ள அரச நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துவதற்கு 5 நிபந்தனைகளின் கீழ் பிவித்திருகல உரிமைய கட்சி இணக்கம் தெரிவித்துள்ளது. அரச நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துவது குறித்து பல சர்ச்சைகள் எழுந்துள்ள பின்னணியில் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார். පසුගිය වසර 75ක අපේ රටේ අත්දැකීම තමයි இலங்கையில் அதிகரித்துள்ள அரசியல் செல்வாக்கு காரணமாக பொது நிறுவனங்களில் கட்சி உறுப்பினர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுகின்றனர். இதனால் தனியார் நிறுவனங்களில் திறமையுள்ளவர்கள் போட்டியிட முடியாதுள்ளது. தனியார் நிறுவனங்கள் குறைந்த விலையில் தரமான பொருட்களை வாங்குகின்றன. அரசு நிறுவனங்கள் அதிக பணம் செலுத்துபவர்களிடமிருந்து பொருட்களை கொள்வனவு செய்கின்றன. இந்த உண்மைகள் ஒவ்வொரு அரசு நிறுவனத்திற்கும் பொருந்தாது. ஆனாலும் இந்த உண்மைகள் அரசாங்கத்தின் பெரும்பான்மைக்கு பொருத்தமானவை. இதன் அடிப்படையில் 5 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தனியார் மயமாக்கலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இலங்கையில் உள்ள அரசு நிறுவனங்கள் தனியார் மயப்படுத்தப்படுவது வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெற வேண்டும். தனியார் மயமாக்கலை கண்காணிக்க நாடாளுமன்றத்தில் அனைத்து கட்சி குழுவை அமைக்க வேண்டும். தனியார் மயமாக்கப்படுவதற்கு முன் நிறுவனங்களின் உண்மையான மதிப்பு குறித்த மதிப்பீட்டு அறிக்கை அந்த குழுவினரிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். தனியார் மயமாக்கலுக்கு பிறகு அந்த செயல்முறை நியாயமாகவும் வெளிப்படையாகவும் நடந்ததாக அந்த குழுவிடம் தணிக்கை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த குழுவின் ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு நிறுவனத்தையும் அரசு தனியார் மயமாக்க கூடாது. தனியார் மயமாக்கலின் விளைவாக மக்களை சுரண்டும் சந்தையை உருவாக்குவதை தடுக்க உண்மையான ஒழுங்குமுறை இருக்க வேண்டும். இந்த நிறுவனங்கள் தாய்நாட்டின் எதிரிகளின் கைகளில் சிக்கி தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் தனியார் மயமாக்கல் நடைபெறக்கூடாது. தனியார் துறையில் பேரம் பேசுவதை தடுக்கவும் அவசர நிலைகளை எதிர்கொள்ளவும் நிறுவனங்களை தனியார் மயமாக்காமல் புதிய தொழில் முனைவோருக்கு வாய்ப்பளித்து அதிகபட்ச போட்டி சந்தையை வழங்க வேண்டும். மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்கள் அரசால் தக்க வைக்கப்பட வேண்டும். முல்லைத்தீவு கரத்துறைப்புற்று கர்நாடக அணியில் உள்ள தமிழ் மக்களின் காணிகளை அபகரித்து சிங்கள குடியேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் இந்த செயற்பாட்டுக்கு எதிராக அப்பகுதி மக்களும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் ரவிகரனும் இணைந்து இன்று எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். முல்லைத்தீவு கரைதுறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட தமிழர்களின் பூர்வீக எல்லை கிராமங்களில் ஒன்றான கர்நாடக பகுதியில் காவல்துறை நிலையத்தை சூழவுள்ள தமிழ் மக்களுக்குரிய காணிகள் அபகரிக்கப்பட்டு 180 சிங்கள குடும்பங்களை குடியேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் கீர்த்தி தென்னக்கோனின் வழிகாட்டலில் மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையினாலேயே இந்த சிங்கள குடியேற்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அவ்வாறு சிங்கள குடியேற்ற மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ள தமிழ் மக்களின் காணிகளை பார்வையிடுவதற்கு மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை உத்தியோகத்தர்கள், கரைதுறைப்பற்று பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், முல்லைத்தீவு மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் ஆகியோர் இன்று கர்நாடக அணி பகுதிக்கு சென்றிருந்தனர். இதனையடுத்து குறித்த ஆக்கிரமிப்பு செயற்பாட்டுக்கு முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் காணிகளுக்குரிய தமிழ் மக்கள் இணைந்து தமது கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தனர். கடந்த 1973, 1979 ஆண்டு கால பகுதிகளில் தமக்கு உத்தரவு பத்திரம் வழங்கப்பட்ட இந்த காணிகளில் தாம் குடியிருந்ததுடன் பயிர் செய்கைகளிலும் ஈடுபட்டு வந்ததாகவும் காணிகளுக்குரிய தமிழ் மக்கள் தெரிவித்தனர். அந்த கிராமத்தில் இருக்கிற இளைய சமூகத்துக்கு காணி இல்லாமல் எங்கட மக்கள் எங்க காணிக்கு போறது, ஏற்கனவே இருந்த காணிகளை சிங்கள மக்களுக்கு குறைச்சி கொடுத்துட்டு நாங்கள் ஒரு எங்கட வாழ்வாதாரத்தை இழந்து வாழ்வாதாரத்துக்குரிய நிலங்கள் இல்லாமல்
இல்லாமல் பாடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் நடுவுருக்கு கொண்டு சிங்கள மக்களை குடியேற்ற கொண்டு அது காணி வழங்குறதுன்றதை விட அந்த இடத்துல ஒரு சும்மா உதாரணத்துக்கு பார்க்கறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையும், எங்களை அந்த கிராமத்திலிருந்து நாங்கள் வெளியேறணும் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கின்ற நிலைமை. நாங்கள் அந்த அப்படி ஒரு சம்பவம் அதில் ஒன்று வழங்கப்பட்டால் அந்த இடத்துல அந்த மக்கள் சாகிறதை தவிர வேற வழி இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். வயல்காணிகள் பிடிச்சி எங்களுக்கு எந்த ஒரு இதுலையும் நீர்ப்பாய்ச்சின காணி இல்லை. இப்போ மானாவரை காணிலேயும் 2 ஏக்கர் காணி தான் தரப்புறம் உண்டு. இப்போ வழியாலே அது ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. தொடர்ந்து அங்கேயும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது. அந்த பிரச்சனை அப்படியே இருக்கு. அது அங்கே அடிபட்டு கொண்டிருக்க எங்கட ஊருக்கு இருக்கிற குடியிருப்பு காணியை பறிச்சு கொண்டு போறதுக்கு வந்து நிற்கிறேன். இந்த நிலையில் தமிழ் மக்களின் பூர்வீக எல்லை கிராமங்களை பாதுகாப்பதற்கு தாம் எந்த முயற்சிகளையும் மேற்கொள்ள தயார் என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்தார். முழு பேருக்கும் 73ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வழங்கப்பட்ட பெர்மிட்டும் 79ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வழங்கப்பட்டதும் அதுக்கு முதல் பெர்மிட் வழங்க முதல் 10-20 வருஷம் முன்னுக்கே இந்த காணிகள்ல பிரயோசனப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் இந்த மக்கள். கொக்குழாய் இன்றைக்கு கொக்குழாய் கர்நாடகணி கொக்கு தொழுவாயானது ஒரு ஆதிகால குடிகள் முல்லைத்தீவு மாவட்டத்தில். இந்த ஆதிகால குடிகளையும் எழுப்பிவிட்டு இங்க கொண்டு சிங்கள மக்களை இந்த கரையோரத்தில் குடியேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாராண்டால் ஒன்று சொல்றேன், சரியான இது வந்தால் சனம் விடாது. சனம் தங்களுக்குரிய வகையில இந்த காணிகளை முன்கிறக்கு எந்த அளவுக்கு எல்லைக்கு போகணுமோ அந்த அளவு எல்லைக்கு போய் கொண்டுதான் இருக்குங்கள். இன்றைக்கு எல்லாரும் வந்தபடியால்தான் இன்றைக்கு அவ இந்த கருத்துக்களை விட்டுட்டு அங்கால போவினோம். இனியும் என்னவோ தெரியாது, அது வரைக்க பார்ப்போம். ஆனால் இப்போது எல்லாருக்கும் நாங்கள் சொல்றோம், குடியிருப்பு காணிகள்ல பூர்வீக தமிழற்ற குடியிருப்பு காணிகள்ல கூட கை வைக்கிற நடவடிக்கைக்கும் மகாவலியில் வந்துட்டுது. மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் தமிழ் மக்களின் பூர்வீக எல்லை கிராமங்களான கொக்குழாய், கொக்கு தொடுவாய், கர்நாடகணி ஆகிய பகுதிகளில் உள்ள தமிழ் மக்களின் பூர்வீக நீர்ப்பாசன வயல் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு வெளியோயா பகுதி சிங்கள மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதுடன் தமிழ் மக்களுக்கு சொந்தமான மானாவாரி விவசாய நிலங்கள் பலவும் ஆக்கிரமிக்கப்பட்டு சிங்கள மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான சூழலில் தற்போது தமிழ் மக்களின் குடியிருப்பு காணிகளையும் அபகரிப்பு செய்து அங்கு சிங்கள குடியேற்றங்களை ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. இலங்கையில் தற்போது நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை சர்வதேச மன்னிப்புகள் சபை எச்சரித்துள்ளது. சர்வதேச மனித உரிமை சட்டங்களுக்கு இணங்க உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்த சபையின் மூத்த பணிப்பாளர் டீப்ரோஸ் முன்சீனா தெரிவித்துள்ளார். இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் மனித உரிமைகள் பாரிய அளவில் மீறப்பட்டுள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபையின் மூத்த பணிப்பாளர் டீப்ரோஸ் முச்சோனா சுட்டிக்காட்டியுள்ளதோடு இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக சபை இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கை மக்கள் அமைதியாக ஒன்று கூடுவதையும் அவர்களின் கருத்து சுதந்திரம் பாதுகாக்கப்படுவதையும் சர்வதேச மன்னிப்பு சபை தொடர்ந்தும் உறுதிப்படுத்தும் எனவும் அவர் கூறியுள்ளார். சர்வதேச மனித உரிமைகள் தரங்களுக்கு ஏற்ப சர்வதேச நாணய நிதியத்துடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்டுள்ள ஒப்பந்தம் அமைய வேண்டும் எனவும் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மேலும் பாதிக்கும் வகையில் அமையக்கூடாது எனவும் டீப்ரோஸ் முச்சோனா வலியுறுத்தியுள்ளார். நிதியத்துடனான ஒப்பந்தத்திற்கு அமைய இலங்கையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமது இலங்கைக்கான விஜயத்தின் போது தம்மை சந்தித்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி, வெளிவிவகார அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் டீப்ரோஸ் முச்சோனா நன்றி தெரிவித்துள்ளார். இலங்கையில் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் மாகாண சபைகளுக்கு முழு அதிகாரங்களையும் வழங்கும் பட்சத்தில் நாடு பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். பிரிவினையை விரும்பும் தமிழ் அரசியல்வாதிகளும் புலம்பெயர் தமிழர்களுமே சமஷ்டியை கோருவதாகவும் தமிழ் மக்கள் சமஷ்டியை கேட்கவில்லை எனவும் பிரதானிய இடைத்தள ஊடகம் ஒன்று வழங்கிய செவ்வியில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் சமஷ்டியை கேட்கவில்லை என குறிப்பிட்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர, பிரிவினையை விரும்பும் தமிழ் அரசியல்வாதிகளும் புலம்பெயர் தமிழர்களுமே சமஷ்டியை கோருவதாக தெரிவித்துள்ளார். அரசமைப்பின் 13வது திருத்தச் சட்டம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டுமெனவும் 13ஐ நடைமுறைப்படுத்தினால் ஒற்றையாட்சியின் கீழ் இருக்கின்ற நாடு சமஷ்டி ஆட்சிக்கு உட்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை தமிழகத்தின் ஆதரவை பெறுவதற்காகவே இந்திய அரசாங்கம் 13வது திருத்தச் சட்டத்தை வடக்குக்கு கொடுப்பதற்கு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் அவர் சாடியுள்ளார்.
13வது திருத்தச் சட்டம் இந்தியாவால் எமக்கு பலவந்தமாக திணிக்கப்பட்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒற்றை ஆட்சியின் கீழ் நாடு முழுவதும் ஒரே நீதி என குறிப்பிட்ட அவர் சமஷ்டி ஆட்சியின் கீழ் மாகாணத்திற்கு மாகாணம் நீதி வேறுபடும் எனவும் இதனால் நாடு துண்டு துண்டாக பிரியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் வாழும் தமிழ் மக்கள் சமஷ்டியை கேட்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். அநேகமாக 13வது அரசியலமைப்பு திருத்தத்தில் இருக்கின்ற பல விடயங்கள் கொடுக்கப்பட்டு விட்டதாகவும் காணி மற்றும் காவல்துறை அதிகாரம்தான் கொடுக்கப்பட வேண்டி உள்ளது எனவும் தெரிவித்தார். உதாரணமாக காவல்துறை அதிகாரத்தை கொடுத்தால் வடக்கின் கடல் பாதுகாப்புக்கென்று தனியான காவல்துறை மற்றும் இராணுவ பிரிவை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அவர்கள் கூறினால் மத்திய அரசு அதை எதிர்க்கும் எனவும் அப்போது இரு தரப்புக்கும் பிரச்சினை ஏற்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி ஸ்ரீலங்கா அரசாங்கம் மாகாண சபையின் தீர்மானத்திற்கு இடம் கொடுப்பதில்லை என்று கூறி பிரிந்து செல்வதற்கு வாய்ப்பு உண்டு எனவும் சரத் வீரசேகர எச்சரித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் மூவர் வவுனியா மேல் நீதிமன்றத்தால் இன்று விடுதலை செய்யப்பட்டனர். கடந்த 14 வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததால் நீதிபதி மா இளஞ்செழியன் அவர்களை விடுவித்து உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் இவர்கள் கடந்த 2009ஆம் ஆண்டு மே மாதம் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தனர். யாழ்ப்பாணம் வேலனையைச் சேர்ந்த ஈனா திருவருள், கரவட்டியைச் சேர்ந்த பானா சுலக்ஷன், முள்ளியவளையைச் சேர்ந்த கானா தர்சன் ஆகிய மூவரும் குறித்த குற்றச்சாட்டில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். இவர்களுக்கு எதிராக வவுனியா மேல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாத நிலையில் குறித்த மூவரையும் அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி மாவண்ணா இளஞ்செழியன் விடுதலை செய்துள்ளதாக சிரேஷ்ட சட்டத்தரணி ஆண்டன் புனிதநாயகம் தெரிவித்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்திலேயே இவர்கள் ஏற்கனவே வழங்கிய குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் செல்லுபடியற்றது என நீதிமன்றம் தீர்மானித்தது. அதனைத் தொடர்ந்து சுயாதீன சாட்சிகள் இவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டன. அந்த சாட்சியங்களும் இவருடைய குற்றத்தை நிரூபிப்பதற்கு நியாயமான சந்தேகங்களுக்கு அப்பால் நிரூபிக்கப்படவுள்ள அடிப்படையில் இவர்கள் அனைவரும் அனைத்து குற்றச்சாட்டிலும் விடுவித்து இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன் என்னால் செய்யப்பட்ட மிக நீண்ட காலம் விளக்கமறில் இருந்த அரசியல் கைதியுடைய வழக்காக இது காணப்படுகின்றது. உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியான நாள் எனக்கு. விடுதலை செய்யப்பட்ட மூவரும் நீதிமன்றம் முன்பாக வருகை தந்திருந்த தமது குடும்பத்துடனும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கயேந்திரனுடனும் கட்டியணைத்து தமது மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தினார்கள். அத்துடன் தமது விடுதலைக்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனர். நல்லிணக்கம் என்ற பெயரில் தமிழ் மக்களின் வழிபாட்டு ஸ்தலங்களை சிலர் அழித்து வருவதாக ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாளேந்திரன் தெரிவித்துள்ளார். இவ்வாறான செயற்பாடுகளுக்கு இடமளிக்கக்கூடாது என மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் அவர் கூறியுள்ளார். இது இன்றைக்கு அல்ல, உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு தமிழர் தாயக பிரதேசத்தில் திட்டமிட்ட வகையில் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த வணக்க ஸ்தலங்களை உடைத்தருகிற செயற்பாடு, வணக்க ஸ்தலங்களை அசுத்தப்படுத்துகிற செயற்பாடு, தமிழ் கிராமங்களை திட்டமிட்டு அபகரிக்கிற செயற்பாடு, குடியேற்றங்களை ஏற்படுத்துகிற செயற்பாடு, இந்த நான் இன்னொன்றே சொல்றேன் உங்களுக்கு, அபிவிருத்தி என்ற பொருளில் குடியேற்றங்களை மேற்கொள்ற வேலை திட்டங்களும் சில இடங்கள்ல அரங்கேறி இருக்கு. வடகிழக்கு இப்ப அரங்கேறே முயற்சியான வேலை திட்டங்களை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இதை ஒருபோதும் அனுமதிக்கல. அடுத்த தொல்பொருள் பாருங்க, தொல்பொருள் என்ற போர்வையில தமிழர்களுடைய வரலாற்று பூர்வீக தலங்களை, பண்பாட்டோடு ஒன்றிணைந்திருக்கிற தலங்களை அழிக்க நினைக்கின்ற இந்த நாசகார செயற்பாடு மிக மோசமான. நல்லிணக்க போர்வையிலும் இந்த மாதிரி வேலை திட்டங்களை சில செய்ய நினைக்கிறார்கள். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம். இலங்கை 2048ஆம் ஆண்டுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் அபிவிருத்தியடைந்த நாடாக மாற்றப்படும் என ஐக்கிய தேசிய கட்சி நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இதன்படி ஆசியாவிலும் உலகிலும் இலங்கை மிக உயர்ந்த நிலையை அடையும் என கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பல நெருக்கடிகளை எதிர்நோக்கிய காலகட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்று நாட்டை கட்டியெழுப்பும் பணிகளை ஆரம்பித்திருந்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்கான குறுகிய கால வேலை திட்டங்களை ரணில் விக்ரமசிங்க நடைமுறைப்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் 2032ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் நீண்டகால வேலை திட்டங்களின் கீழ் 2048ஆம் ஆண்டளவில் இலங்கையை ஆசியாவிலும் உலகிலும் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல ஸ்ரீலங்கா ஜனாதிபதியால் முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இதேவேளை அரச நிறுவனங்களின் பராமரிப்புக்காக ஸ்ரீலங்கா அரசாங்கம் பணம் செலவழிப்பதை விட்டு அதனை கல்வி மற்றும் சுகாதாரத்திற்காக செலவிட வேண்டுமென வஜிர அபேவர்த்தன வலியுறுத்தியுள்ளார். தேசிய வளங்களை விற்று உண்பதாக சில தொழிற்சங்கங்கள் கூறினாலும் அரசாங்கம் வர்த்தக நடவடிக்கைகளில் இருந்து முற்றாக விலகிக் கொள்ள வேண்டுமென்பது தமது தனிப்பட்ட கருத்து எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வவுனியா வெடுக்குநாரிமலை ஆதலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சிவலிங்கத்தை மீள்பிரதிஷ்டை செய்வதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவித்திருந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கண்டுடைப்பு செய்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த விடயம் தொடர்பில் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கட்சியின் ஊடக பேச்சாளரிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. குருந்தூர் மலை மற்றும் வெடுக்குநாரிமலை பிரதேச விவகாரத்தில் நீதிமன்ற தலையீடு காணப்படுவதனால் அதனை ஒன்றும் செய்ய முடியாது என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட ஊடக பேச்சாளர் ஐயாத்துரை ஸ்ரீரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார். குருந்தூர் மலை மற்றது வடுக்குநாரி ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று குருந்தூர் மலையில் நீதிமன்ற தீர்ப்பை மீறி அவர்கள் அங்கே விஹார் அமைத்திருக்கின்றார்கள் கொண்ட ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அதே போல் இங்கே வடுக்குநாரியில் ஆதிசிவலிங்கம் வந்து அகற்றப்பட்டிருக்கின்றது. அதை வைக்க சென்ற பொழுது இவ்வாறான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அதாவது வடுக்குநாரியில் இருக்கவே 3 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற ஒரு செய்தி இருக்கின்றது. அதே போல் குருந்தூர் மலையில் அதுக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டும் அந்த தீர்ப்பை அங்கே நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு செய்தியும் இருக்கின்றது. அங்கே அதாவது குருந்தூர் மலையில் கட்டுற விகார கட்டினன்ற விடயம் அது ஒரு அடாவடித்தனமானது, அது நிலையானதல்ல, அது நிலையான விடயமும் அல்ல. ஆக அதே போன்று இப்போ எங்களுடைய வடுக்குநாரில் எடுக்கப்பட்ட முடிவென்றது அது ஒரு உண்மையிலது நிலையானது, அது இருப்புக்கானது. அது நீதிமன்றத்தினுடைய 3 வழக்குகள் அங்கே இருக்கின்ற சொல்லப்படுகின்ற பொழுது அந்த பௌத்த விகாரையை கட்டியவர்கள் அதை மீறி செயல்படுகின்றார்கள் என்பதற்காக நாங்கள் நீதிமன்றத்தை அவமதித்து செயற்பட முடியாது. நாங்கள் அதனுடைய சட்ட நியாதிக்கத்துக்கு உட்பட்டுத்தான் செயற்பட வேண்டும். ஆனால் நிச்சயமாக அது அவருடைய குருந்தூர் மலையில் கட்டப்பட்ட விகாரை என்பது நிலையானது அல்ல. என்ற சட்டவிரோதமாக அல்லது நீதிமன்றத்தை அவமதித்து செய்யப்பட்டது. அதுக்கான முடிவு நிச்சயமாக சாதகமாகத்தான் வரும். அதே நேரம் வெடுக்குநாரில் எடுக்கப்பட்டிருக்கின்ற முடிவு என்பது நீதிமன்றத்தை நாங்கள் நீதிமன்றத்தினுடைய இதுக்கு மதிப்பளித்து செயல்படுகின்றது. அது நிலையான ஒரு முடிவை தாமதமானாலும் நிலையான முடிவை தருவது. இலங்கையின் வடமாகாணத்தில் உளவியல் ரீதியில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுப்பது குறித்த தேவைப்பாடுகள் காணப்படுகின்ற நிலையில் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு அவர் முன்வருவதில்லை என யாழ்ப்பாணம் தேசிய கல்லூரியின் உளவியல் துறை விரிவுரையாளர் தனபாலன் தெரிவித்துள்ளார். ஐபிசி தமிழின் அகலங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். வடபகுதியில் ஒருத்தர் தனிப்பட்ட முரண்பாடுகளும் அரசியல் கட்சிகள் முரண்பாடுகளும் பொதுமக்கள் சார்பாக இன்னும் செயலாற்ற முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழல். இது அதாவது ஒரு அந்நியமயமாதல். அவர்கள் அதே போல தான் இன்டலெக்சுவல் பீப்புளும் ஒரு அந்நியமயமாதல். ஸோ ஒரு போராட்ட காலத்தில் அப்படி அந்நியமயமாதல் இல்லாமல் இருந்தது. பல்கலைக்கழக இன்டலெக்சுவல்ஸ், மதகுருமார், ஆசிரியர்கள், பாடசாலைகள் ஒரு ஒருங்கிணைந்த மிக உயர்வான ஒரு செயலாற்றுகை நடந்து கொண்டிருந்து மிக பலமான உளம் பொருந்தியவர்களாக மக்கள் இருந்தார்கள். ஆனால் இப்போ ஒவ்வொரு துறையிலையும் இந்த சிதைவு அப்படியே மேலோட்டமாக வடிவாக தெரிகிறது. அப்போ இதில் இருந்து இந்த மக்களையும் இந்த உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் என்ற நிலையிலிருந்து மாற்றுவதற்கான செயற்பாடுகளை தான் இப்போ நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம், செயலாற்றி கொண்டிருக்கிறோம். அது குறுகிய காலம் நீண்ட கால நோக்கில் செயற்படுத்தப்பட வேண்டும். ஆனால் எங்களோட இந்த வடக்கு பிரதேசத்தில் ஒரு நீண்ட கால நோக்கத்தில் ஒரு செயற்திட்டங்களை செயற்படுத்தவோ அப்படியான ஒரு செயற்திட்டங்களை உருவாக்கவோ இன்னும் யாரும் முன்வரவில்லை. இலங்கையில் உள்ள சுகாதார வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களில் கருப்பு கொடிகளை ஏற்றுவது தடை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கை ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள வைத்தியசாலைகளில் நிலவும் மருந்து பற்றாக்குறை, ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் புதிய வரி கொள்கை போன்ற பல விடயங்களை எதிர்க்கும் வகையில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினரால் வைத்தியசாலைகளில் கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டுள்ளன. இதனால் நோயாளிகள் மன உளைச்சலுக்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையை கருத்தில் கொண்டு சுகாதார அமைப்புகளின் வளாகத்தினுள் கருப்பு கொடி ஏற்றுவதையும் பதாகைகளை காட்சிப்படுத்துவதையும் தவிர்க்குமாறு கூறி அந்த அமைச்சு சுற்றறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. மாகாண சுகாதார செயலாளர்கள் மற்றும் மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர்களுக்கு இந்த சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.
இலங்கையின் முக்கிய சேவையாக கருதப்படும் சுகாதார சேவைகள் நோயாளர்களின் உயிர்களை காப்பாற்றுவதில் ஆற்றிய சிறப்பு பங்களிப்பை பாராட்டுவதாக தெரிவித்த சுகாதார அமைச்சு சில குழுக்கள் சுகாதார சேவைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் பிரதான சமையல் எரிவாயு நிறுவனமான லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை நாளை நள்ளிரவு முதல் குறைக்கப்படுவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு கொள்கலனின் விலை 1000 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 4409 ரூபாவாக காணப்படுவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. வரலாற்றில் லிட்ரோ எரிவாயுவின் அதிகூடிய விலை திருத்தம் இதுவென அந்த நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எரிவாயு விலையின் வீழ்ச்சி மற்றும் ரூபாயின் மதிப்பு வலுவடைந்து உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் விலை குறைப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். மவுசாகலை நீர்த்தேக்கத்திற்குள் உள்வாங்கப்பட்டுள்ள பழைய மஸ்கெலியா நகரின் வணக்க ஸ்தலங்களை பார்வையிடும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. குறித்த வணக்க ஸ்தலங்களிலும் மக்கள் விசேட பூஜை வழிபாடுகளிலும் ஈடுபடுகின்றனர். இலங்கையின் மத்திய மலைநாட்டின் நுவரெலியா மாவட்டத்தின் மஸ்கெலியாவில் 1983ஆம் ஆண்டு மவுசாகலை நீர்த்தேக்கம் நிர்மாணிக்கப்பட்டதை அடுத்து பழமையான மஸ்கெலியா நகரம் நீரில் மூழ்கியது. இதன்போது பழைய நகரத்தில் அமைய பெற்றிருந்த சண்முகநாதர் ஆலயம், பௌத்த விகாரை, பள்ளிவாசல் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களும் மவுசாகலை நீர்த்தேக்கத்துக்குள் உள்வாங்கப்பட்டன. வருடாந்த ஏற்படும் வறட்சியான காலநிலையின் போது நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் குறைவடைவதால் நீரில் மூழ்கிய வழிபாட்டு தலங்கள் வெளிப்படுகின்றன. அந்த வகையில் இந்த வருடமும் மலையகத்தில் ஏற்பட்ட வறட்சி காரணமாக நீர்த்தேக்கத்தில் உள்ள வணக்கஸ்தலங்கள் வெளித்தோன்றியுள்ள நிலையில் அதனை பார்வையிட்டு மக்கள் வழிபட்டு செல்கின்றனர். பூஜை பொருட்களுடன் சென்ற பிரதேச மக்கள் சண்முகநாதர் ஆலயம், விகாரை, பள்ளிவாசல் ஆகிய வணக்கஸ்தலங்களுக்கு சென்று விசேட பூஜைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காலனித்துவ ஆட்சியின் போது தென்னிந்தியாவிலிருந்து மலையகத்துக்கு குடியேறிய இந்திய மக்களினால் பழைய மஸ்கெலியா நகரில் இந்த சண்முகநாதர் ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. பழைய மஸ்கெலியா நகரில் உள்ள நீர்த்தேக்கத்தில் நீர் நிரம்பி காணப்படும் காலப்பகுதியில் மக்கள் நன்னீர் வளர்ப்பிலும் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் ராஜாங்க அமைச்சர் டயானா கம்மகேவை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வழங்கவுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் நிசங்க பந்துல கருணாரத்ன மற்றும் நீதியரசர் ஏ மரிக்கார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த முடிவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தின் தலைவராக அரசியல் தொழிற்சங்க சமூக மற்றும் சர்வதேச செயற்பாட்டாளரான பாரத் அருள்சாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமானால் இதற்கான நியமனம் இன்று வழங்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்டத்துறையின் மனிதவள அபிவிருத்தி, உட்கட்டமைப்பு மற்றும் துறைசார் அபிவிருத்திக்கு பொறுப்பாக செயற்படும் மிக முக்கிய நிறுவனமே பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியமாகும். மன்னார் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் சுயதொழில் முயற்சியை ஊக்குவிக்கும் வகையில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தொகுதி மாற்றுத்திறனாளிகளுக்கு உறவுகளுக்கு கை கொடுப்போம் அமைப்பின் ஏற்பாட்டில் மெழுகு சார்ந்த உற்பத்தி பயிற்சி நெறி இன்று மன்னார் மாவட்ட செயலக தொழிற்பயிற்சி அதிகார சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட தேனி அமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த தொழிற்பயிற்சியில் தெரிவு செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான பயிற்சிகள் வழங்கி வைக்கப்பட்டன. மன்னார் மாவட்டத்தில் உள்ள 5 பிரதேச செயலக பிரிவுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் மாற்றுத்திறனாளிகள் குறித்த தொழிற்பயிற்சி நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா அபிவிருத்தி லொத்தர் சபையின் சீட்டளிப்பின் மூலம் யாழ்ப்பாணத்தில் உருவான சூப்பர் பரிசு பொது வெற்றியாளர்களுக்கு காசோலை வழங்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இன்று காலை யாழ் மாவட்ட செயலகத்தில் யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் மா பிரதீபன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது அபிவிருத்தி லொத்தர் சபையின் யாழ்ப்பாண மாவட்ட வெற்றியாளர்களுக்கு காசோலையும் விற்பனை செய்த விற்பனை முகவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் பிரிவில் ஜனவரி தொடக்கம் இன்று வரை 650க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை யானைகள் சேதப்படுத்தியுள்ளதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மஜ்மா நகர் கிழக்கு, மஜ்மா நகர் மேற்கு, காகித நகர் போன்ற கிராமங்களுக்குள் தொடர்ந்து வரும் யானைகளின் அட்டகாசத்தினால் தங்களது இருப்பிடங்கள் சேதமடைந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
வீட்டு தோட்ட பயிர்கள் சேதமடைவதுடன் தங்களது உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லாமல் அச்சத்திலேயே ஒவ்வொரு நாளையும் கழிப்பதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். செய்தி நேரத்தில் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிவாயு விலையை 1000 ரூபாவால் குறைக்க முடிவு. புத்தாண்டு நெருங்குவதால் அரசு எதிர்ப்பு போராட்டங்களை தணிக்கும் யுக்தி. இத்துடன் IBC தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ்.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.